ரெஃப்ரெஷிங்கான ஒரு குக்கும்பர் டோனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டோனர் பண்ணுறதுக்கு நான் குக்கும்பர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் 2 எடுத்திருக்கேன், கிளிசரின் எடுத்திருக்கேன், ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் வந்து இந்த டோனர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கும்பரை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவ் பீப்புளாக இருக்கீங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீட்ஸை கூட ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த குக்கும்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் இது ரெண்டும் ரிமூவ் பண்ணி ஆகணும். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் வந்து அந்த ஜூஸை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து இதுக்கு ஆட் பண்ணவே கூடாது இந்த டோனருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிடும். ஜூஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இப்படி கிடைக்கணும், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். எப்பவுமே வந்து வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது, நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மீதி இருக்கிற ஜூஸை வந்து ஐஸ் க்யூப் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் இல்லைனா நீங்கள் விட்டமின் இ ஆயில் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குக்கும்பர் ஜூஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஐஸ் க்யூப்பில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். நீங்கள் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிசரின் எடுத்துக்கிறேன். கிளிசரின் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிசரின் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் அது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து அப்படி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸ்க்குள்ளே எல்லாமே மிங்கிள் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 to 3 months கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிலில் போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மார்னிங் எழுந்தவொடனே இது ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து போர்ஸ்லாம் இருந்தால் கூட டைட்டன் பண்ணும். ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டனாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த டோனர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சீக்கிரம் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த டோனர் வந்து நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.